முருகப்பெருமான் வந்து இதுவரைக்கும் யாரையுமே வந்து அழிச்சிட்டார் அப்படின்றதே கிடையாது. முருகப்பெருமானினுடைய இந்த ஸ்கந்த புராணத்தில் வந்து நீங்கள் படிச்சீங்க அப்படின்னாக்கா ரொம்ப அற்புதமாக இருக்கும். எல்லா இறைவனும் வந்து அழிச்சிட்டார், முக்தியை கொடுத்துட்டார் அப்படின்லாம் வரும். ஆனால் முருகப்பெருமான் மட்டும் அப்படி பண்ண மாட்டார். சூரபத்மனை வதம் செய்த போது கூட ஒரு பாகத்தை வந்து தன்னுடைய சேவர் கொடியாகவும் மற்றொரு பாகத்தை மயூர வாகனமாகவும் கொண்டதாக சொல்லப்படுகிறது. இப்படி தன்னோட இணைச்சுகின்றாரே தவிர யாரையும் வந்து அவர் என்ன பண்ணலை, வதம் செய்யவில்லை அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே வந்து ரொம்ப கவனித்து பார்க்கணும். அப்போ இந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வந்து இந்த வஜ்ரவேல், நிறைய பேர் வந்து கோவிலில் உண்டியலில் கொண்டு போய் இந்த வேல் சாத்துறது, இல்லை வேலில் வந்து பிரார்த்தனை பண்ணி இந்த போடுறது அப்படிங்கிறது வந்து வச்சுருப்பா. அதுவும் திருச்செந்தூரில் வந்து நிறைய நடக்கிறது. அப்போ இந்த திருப்பரங்குன்றத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வஜ்ர வேலை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு கொண்டு போய் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக எனக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்னாக்க அங்கே அந்த வேலையை செஞ்சாக்க நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த திருமணம் அப்படிங்கிறதுல வந்து நிறைய தடைகள் இருக்கும். ஏதோ ஒரு காரணத்தின் பொருட்டு தடை நின்றுட்டே இருக்கு. அந்த தடைகள் நிவர்த்தி ஆவதற்கு வந்து திருப்பரங்குன்றத்தில் அந்த வஜ்ரவேல் வாங்கி சாத்தி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அந்த திருமண தடைகளை போக்கும். அப்படியாகப்பட்ட ஒரு ஸ்தலம் அந்த ஸ்தலம்.